அன்பான மாணவ செல்வங்களே, நான் எப்பயுமே சகோதர சகோதரிகள்னு ஆரம்பிப்பேன். ஆனால் இந்த தடவை மாணவ செல்வங்களே ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உள்ளது. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? படிக்கிறவங்க மட்டுமா? இல்லை, படிக்கிறவங்களை பெற்றவர்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்னைக்கு அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாக உழைக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு கூட பள்ளிக்கூடம் போகணுன்ற ஆசை இருக்க மாட்டேங்குது. ஆனால் எப்படியாவது என் பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துணுங்க, டெய்லி காலையில் டியூஷன் கொண்டு போய் விடணுங்க, டெய்லி இந்த கிளாஸ் கொண்டு போய் விடணுங்கன்னு அயராது பள்ளிக்கூடத்திற்காக உழைத்து கொண்டு இருப்பவர்கள் பெற்றோர்கள். அதனால் எல்லாரையுமே நான் மாணவ செல்வங்கள்னு சேர்த்து சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள். எதுக்கு தெரியுமா? இந்த வருஷம் உங்கள் கனவு நிறைவேற போகுது. 100% நான் சொல்கிறத எளிமையாக பின்பற்றுங்க. இந்த வருஷம் உங்கள் கனவு நிறைவேற போகுது. ஆமாங்க, நீட் எக்ஸாம் தான் ரொம்ப ஈஸி. நீட் எக்ஸாமில் இந்த தடவை நல்ல மதிப்பெண்கள் எடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவர் கனவு நிறைவேற போகுது. நீங்கள் நிச்சயமாக MBBS சீட்டு வாங்க போகிறீங்க. என்னை கண்டிப்பாக அதில் ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல? நீங்கள் மறக்க மாட்டீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். காரணம் 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம், இந்த தடவை நீங்கள் எத்தனை தடவை மருத்துவ எக்ஸாம் எழுதி நீட்டை எழுதி என்னால் முடியலைங்க, எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் வாங்க முடியல அப்படின்னு சொன்னாலும் இந்த தடவை கம்பல்சரி நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க. அதுக்கு முதல் காரணம், மே மாதம் 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க. 2024 மே 5. இந்த 5 அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன? புதனுடைய ஆதிக்கம். மே மாதமும் 5, இதுவும் 5. அப்போ ரெண்டுமே புதனுடைய ஆதிக்கத்தில் வருதுங்க. அப்போ இந்த புதனுடைய ஆதிக்கம்னா மெர்க்குரின்னு சொல்லுவோம். ஏறத்தாழ படிப்புடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளில் தான் இந்த எக்ஸாம் இந்த தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு இது பெரிய ப்ளஸ். ரொம்பவே படிக்கலைங்க, ரொம்ப ஞாபக சக்தியே இல்லைன்னா இந்த தேதி அறிவிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தேதியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக படிப்பு உள்ளுக்குள்ளே வரும். அந்த எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா அப்படியே அந்த கேள்வியெல்லாம் என்னமோ ரொம்ப தெரிஞ்ச கேள்வி மாதிரி வரப்போகுது. பரவாயில்ல, எனக்கு ஈஸியாக எழுதிட்டேன் அப்படின்னு கம்பல்சரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்படி ஒரு ஆனந்தமான நிகழ்வு நடக்கப் போகிறது. திருப்தியாக எழுதப் போகிறீர்கள். நிச்சயமாக வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள். காலம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. எது செய்து? காலம். இந்த காலம் உங்களுக்கு உதவி செய்யுது. இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ரெண்டாவது கிஃப்ட், நீங்க இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவர்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம். முதல்ல ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருக்கக்கூடாது. பெரியவர்களே, பெற்றோர்களே, நீங்க இதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கணும். பிள்ளைங்களை நீட்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ரொம்ப உறுதுணையாக இருக்க வேண்டியது கட்டாயம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிள்ளைங்க மனசுல புகுத்தாதீங்க. அது முக்கியமா பெண் பிள்ளைகள் மனசுல புகுத்த வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருவாங்க, பயப்படாதீங்க. இந்த 2 மாசம் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பதிவு வெளியிடக்கூடிய நாட்கள் இருந்து இன்னும் 2 மாதங்கள் இருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஏறத்தாழ 3 மாதமே சொல்லலாம். இந்த 3 மாதங்கள்ல கண்டிப்பா நீங்க நினைக்கிற அந்த ஸ்கோரை அடைய முடியும். அதற்கான பயிற்சியை நீங்க சரியாக மேற்கொண்டால். எப்படி பயிற்சி மேற்கொள்ளணும்? ரொம்ப சிம்பிள். 11வது 12வது 11th 12th பாடம் தெரிஞ்சதுன்னா நமக்கு நீட்ல பாஸ், அவ்வளவுதானே. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி 11th and 12th. இதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற நேரத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க அதுக்குள்ள இப்போ நீங்க கால் எடுத்து வச்சா கூட போதுமானது. முடியாத விஷயத்தையும் முடிய வைக்க முடியும். இது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. 11th and 12th நம்ம இந்த 3 மாசம் கேப் இருக்கு. ரொம்ப சூப்பரா உள்ள வரலாம். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பிரம்மனுடைய காலகட்டம், ஒரு பிரம்மனுடைய படைக்கக்கூடிய காலகட்டம். உங்க மனசு இப்ப புதுசா படைப்பதற்கு தயாராகிடும். அதனால உங்களுடைய வளர்ச்சியை தீர்மானம் பண்ணக்கூடிய நேரம். ஸோ இது ரொம்ப பெஸ்ட் டைம். இந்த காலமும் உங்களுக்கு சாதகமாக வரும். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸாமு எப்பயும் உள்ள எக்ஸாம் மாதிரி நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு பாருங்கள். நமக்கு இப்போது
அடிக்கடி நம்ம செய்ய வேண்டியது எக்ஸாமில் பரீட்சையை நீங்கள் வச்சு பாருங்கள். பரீட்சை நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் யார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னா ஹயக்ரீவர்னு சொல்லுவாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மாணவர்களே, ஹயக்ரீவர் வழிபாடு அவசியம் பண்ணணும். நீட் எக்ஸாம் எழுதுபவர்கள் ஹயக்ரீவர், அவருக்கு ஏலக்காய் மாலை, வெள்ளிக்கிழமையில ஏலக்காய் மாலை போடுவதாக வேண்டிக்கிங்க. முடிஞ்சா போடுங்க, உங்க கையால கோத்து. நிச்சயமா நீட்ல நல்ல மதிப்பெண்கள் நீங்க எடுப்பீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஏலக்காய் மாலை வெள்ளிக்கிழமை கோத்து போடுங்க, நல்ல மதிப்பெண்கள் நிச்சயமாக எடுப்பீங்க. அதே மாதிரி ஹயக்ரீவருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நான் நீட்ல நல்ல மதிப்பெண் எடுத்து கல்லூரி போகும்பொழுது முதல் நாள் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு. நீங்க முன்னாடிலாம் எதுவுமே செய்ய வேணாம். ஹயக்ரீவரை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்தது சரஸ்வதி தேவி அனுக்கிரகம். கூத்தனூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அம்மா, உங்க அனுகிரகத்துல நான் போறேன், கலைவாணி உங்க அனுகிரகத்துல போறேன், இந்த நீட்ல நல்ல எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை தினசரி காலையில 11 தடவை, சாயந்தரம் 11 தடவை நீட் எழுதக்கூடியவர்கள் சொல்லணும். நாங்களே நிறைய போர்ஷன் வச்சிருக்கிறோம், இதுல வேற இந்த போர்ஷன்லாம் எங்களுக்கு சொல்றீங்களே அப்படின்னு. ஜஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு நேஷனல் ஆனந்தம் ஒரு ப்ரோக்ராம் முடிவில் நடக்குதா இல்லையா, தமிழ் தாய் வாழ்த்து சொல்றாங்களா இல்லையா, அவ்வளவுதான். ஹயக்ரீவரோட மந்திரத்தையும் சரஸ்வதி மந்திரத்தையும் அதாவது ஆரம்பிக்கும் போது சாயரட்சியும் டெய்லி சொல்லிட்டு நீங்க உங்க படிப்பை கண்டினியூ பண்ண போறீங்க, படிப்பை முடிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஹயக்ரீவருக்கு வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்க, ஏலக்காய் மாலை போடுங்க, நிச்சயமா நீட்ல நல்ல மதிப்பெண் எடுக்க போறீங்க. இதுக்கு நீங்க பேரண்ட்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா நீட் எக்ஸாம் உங்களுக்கு பக்காவா இருக்க போது. இந்த தடவை மே மாசம் 5ஆம் தேதிங்கிறது ஒரு நல்ல தேதி. இந்த தேதி, அதாவது காலபுருஷன் உங்களுக்கு சக்சஸ் ஏற்படுத்த போறார். மாணவ செல்வங்களே, நிறைய நல்ல மாணவ செல்வங்கள், கடுமையாக உழைக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், இதில் விருப்பமான மாணவ செல்வங்கள் 100% வெற்றியை நீங்க இந்த நீட் எக்ஸாமில் பெறப்போகிறீர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆல் த பெஸ்ட். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வீடியோல கமெண்ட்ல நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறவங்க உங்க பேரு, நட்சத்திரம், ராசியை மட்டும், வேற யாரும் எந்த கமெண்ட் பண்ண வேண்டாம். நட்சத்திரம், ராசியை, உங்க பேரை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். இது ஒரு சர்வீஸா பண்றோம். எங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரம் பலம் கொடுக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். பயப்படாம நீட் எக்ஸாம் எழுதுங்க. நிச்சயமா இந்த தடவை நீங்க என்ன பண்ண போறீங்க? எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கண்டிப்பா காலேஜுக்குள்ள போறீங்க. வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். நல்லதே நடக்கும்.